சக்தி போல யாரும் இல்ல. இப்பூமகளை இப்பூமகளை அந்த பிரம்மன் படைத்தான், அறிவும் ஆற்றலும் தந்தான், அழகை மட்டும் ஏனோ மறந்தான். இவ்வுலகம் சீரித்து புண்படுத்திய போதும் புன் சீரிப்பாலே இவள் சொல்வாளே, 1000 உள்ளனர் உங்களை போல். சக்தியை போல யாருமே இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. புது விடியல் வாழ்வில் வரும்போது இவளை கண்டு இவ்வுலகம் கூறிடுமே, 1000 உள்ளனர் எங்களை போல். சக்தி போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. சக்தியை போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. நீயே சொல்ல அம்பிகா, உலக அனுபவம் இல்லாமலா நான் என் பையனை இப்படி வளர்த்து ஆளாக்கி இருக்க? எனக்கு 76 வயசு ஆகுதுன்னா என் வாழ்க்கையில நான் எவ்வளவு விஷயத்த கடந்து வந்திருப்ப. நல்லவன் யாரு கெட்டவன் யாருங்கிற வித்தியாசம் கூடவா தெரியாது? நீ என்ன வேணாலும் சொல்லு, பிரகாஷ் நல்லவன் தான். அதை நான் எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். நீயும் மருமகளும் சத்தியம் பண்றதுனால அவன் நல்லவன் ஆயிடுவானா? நான் ஒத்துக்க மாட்டேன். உனக்கு நான் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். நீ இப்படியே தான் இருக்க போற. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் சந்தேக கண்ணோட தான் பாக்குறேன். உன்னோட இந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிங்காரி. உதவின்னு கேட்டா நீ மாட்டேன்னு சொல்ல மாட்ட. உன்னை வேண்டான்னு உதாசீனப்படுத்தினவங்களுக்காக நீ இவ்ளோ பண்ணிட்டு இருக்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சது புரியாதது எல்லாத்தையும் புரிய வைக்க தானே நான் இங்க வந்திருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருக்கு சக்தி, மனச ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு உன்னால இன்னொரு இடத்துல வேலை செய்ய முடியாது. மல்லிகா, இன்னைக்கு போர்ட் ரூம்ல நடந்த விஷயங்கள் உன்னை ரொம்பவே அப்செட் பண்ணிருக்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா இந்த டீல்ல ஏதோ ஒரு விஷயத்துல சக்தி இன்வால்வ் ஆயிருக்கு. What do you think? சக்தி அந்த பிரகாஷ் கிட்ட பேசிருப்பாளா? I don't believe this, அரவிந்த். இவ்ளோ அசிங்கமும் அவமானமும் நடந்ததுக்கு அப்புறமா கூட நீ இன்னும் அந்த டீலை பத்தியா யோசிச்சுட்டு இருக்க? நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் சார். ஒரு நிமிஷம் சக்தி, நீ என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். தேங்க்ஸ். நான் குல்மோகர்ல எவ்வளவோ கத்துக்கிட்டேன் சார். ஆனா குல்மோகருக்காக எதுவுமே செஞ்சதில்ல. ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி ஷியாம் சார். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகணும் தான் வந்தேன். சக்தி, நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த கேட்காமலே போயிடுவியா? நீங்க சொல்லி எந்த விஷயத்தையும் நான் கேட்காம இருந்ததில்ல சார். என்னைக்குமே கேட்பேன். சொல்லுங்க சார். சக்தி, டாட் என்ன இந்த குல்மோகருக்கு சேர்மன் ஆக்குனப்போ என்னோட பிசினஸ் டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு திறமை இருக்கிற யாராவது எனக்கு அசிஸ்டண்டா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்பதான் நான் என்னோட வேலையில ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்பதான் நீ குல்மோகர்ல ஜாயின் பண்ண. அப்பதான் எனக்கு இந்த பிசினஸ் நடத்துறதுக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் மட்டும் போதாது, ஒரு நல்ல ஃப்ரெண்டும் தேவைன்னு தோணுச்சு. நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு துணையா இருக்கிற மாதிரி ஒருத்தர். நம்மளோட சண்டை போடணும், ஆனா தப்பான வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. சக்தி, நீ இந்த பிசினஸ் ஒரு வேலையா பார்க்கல, உன்னோட உயிருக்கு உயிரா பார்த்திருக்க. ஆனா சார் நான் சார் உங்களுக்கு தெரியாம நான்
நீங்க உயிருக்கு உயிரா நினைக்கிற இந்த குல்மோகரை அபகரிக்க நினைச்சவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். அந்த விஷயத்தை நினைச்சு பார்த்தா எனக்கு என் மேலேயே வெறுப்பா வருது சார். சக்தி, நம்ம பண்ற ஒவ்வொரு வேலையும் தப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு குல்மோகர்னு சொன்னா இந்த ஷாம் சுந்தர் ஞாபகத்துக்கு வரதுக்கு காரணம் சக்தியோட கடுமையான உழைப்பு. இந்த ஆபீஸ்ல உட்காந்து நம்ம டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டிருக்கோம் சக்தி. குல்மோகர் வளர்ச்சிக்காக நம்ம சேர்ந்து கனவு கண்டோம். ஒன்னா சேர்ந்து குல்மோகரோட வளர்ச்சிக்கு எவ்வளவோ பாடுபட்டோம். அப்புறம் சில பிரச்சனைகளால நாம நம்ம குல்மோகரை இழக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். குல்மோகர் உனக்கு நிறைய கத்துக் கொடுத்துச்சுன்னு நீ சொன்ன. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா நான் தான் உன்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். இப்ப நீ போனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று இழக்க போறோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தது இந்த கம்பெனி தான். அந்த அடையாளத்தை நான் என்னைக்கும் இழக்க விரும்பல. அதை நான் இழக்காம இருக்கணும்னா அதுக்கு நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு சக்தி, நீ குல்மோகர்லயே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னா நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு. பிரகாஷ், நீ நல்ல வேளை நேர்ல வரல. நேர்ல வந்திருந்தா உன்னை நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். நீ செஞ்ச தப்ப பூசி மொழுகலான்னு பாக்குறல. உன் பேச்சு எடுபடலன்னு உடனே எழுத்தாளனா மாறிட்டியா? லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்க. அம்பிகா எங்க போயிட்டா? என் பொண்ணுக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்க, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இனிமேலும் என் பொண்ணு ஏமாற நான் அனுமதிக்க மாட்டேன். சொல்லு சக்தி. நீ குல்மோகர்லயே இருக்கிறதுக்கு உனக்கு எது உதவியா இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. சார், நான் ஒத்துக்கிறேன். அரவிந்த் சார் உங்களுக்கு செஞ்சது துரோகம் தான். ஆனா சார், நீங்க செஞ்ச தப்ப நீங்க தானே சரி பண்ணி ஆகணும். நம்மளோட பலவீனம் தெரிஞ்சதால தான் பிரகாஷ் மாதிரி ஆளுங்களால இந்த கம்பெனிக்குள்ள நுழைய முடிஞ்சது சார். நமக்குள்ள ஒத்துமை இல்லைங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நாம குல்மோகரோட ப்ராப்ளம்ஸ், கோஹினூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மறைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம். சார், நடந்த எல்லா விஷயத்தையும் உடனே உங்க அப்பா கிட்ட சொல்றதுதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. என்ன சக்தி, நீ இதெல்லாம் சும்மா தானே சொல்ற? இல்ல சார், நான் சீரியஸா சொல்றேன். நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. அதே சமயத்துல நீங்களும் நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கணும் சார். நாம இதே மாதிரி உண்மையை மறைச்சு போய் சொல்லிட்டே போனோம்னா எந்த நன்மையும் நடக்காது. ஆனா சக்தி, நான் எப்படி சார், சக்தி, நான் டாட் கிட்ட போய் சடனா எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும்? ஏன் உங்களால சொல்ல முடியாது? அவர் உங்களோட அப்பா. அவர் உங்க ப்ராப்ளத்தை புரிஞ்சு பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு சக்தி. ஒரு புது ஆரம்பத்துக்காக பழைய விஷயங்களை நாம அழிச்சுதான் ஆகணும் சக்தி. நான் அப்பா கிட்ட பேசுறேன், உனக்காக பேசுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். என் மனசுல இருந்த எல்லா பாரமும் இறங்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றேன் சார். இவ்வளவு நாள் இந்த ஆபீஸ்ல பொய் சொல்றோமேங்கிற குற்ற உணர்ச்சியோட இருந்தேன் சார். தேங்க்யூ. சக்தி, குல்மோகர் சக்தியோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட்னா சக்தியும் குல்மோகருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத மறந்துடாத.
அந்த கேபின் எனக்குமே உனக்கு தான். உன்னோட அந்த இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது. லெட்ஸ் கம் டு த பாயிண்ட் சக்தி. நீ இப்ப புதுசா ஜாயின் பண்ணதுனால நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்க நினைச்சா நீ அதை கேட்டு நடந்துக்குவியா? எஸ் சார். ஒருவேளை எனக்கு அளவுக்கு மீறின கோவம் வந்தா நீ எனக்கு பதிலா போய் கிளையண்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவியா? எஸ் சார். அண்ட் லோன் டிபார்ட்மெண்ட் அவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ஃபோன் கால்ஸ் நானே அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சப்ளைஸோட லிஸ்ட் புது கலெக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட பேச சோ இப்ப நீ போய் ஓகே சக்தி, நீ உள்ள போறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. எஸ் சார். சக்தி, சக்தி தேங்க்ஸ். நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குல்மோகரை விட்டு என்னால போகவே முடியாது. கார்ட்டூன் கதையா? கார்ட்டூன் கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எழுதிருக்குன்னு படியே. இதுல என்ன இருக்கு தெரியுமா? கடவுள் முதல்ல ஆம்பளைங்கள தான் படைச்சாராம். வாட் நான்சென்ஸ் மரியா. அதுக்கப்புறம் என்ன எழுதிருக்குன்னு கேளு. அதுக்கப்புறம் பொம்பளைங்கள படைச்சாராம். அதாவது முதல்ல ரஃப் காப்பிய படைச்சாராம், அதுக்கப்புறம் ஃபேர் காப்பிய படைச்சிருக்காரு. ஆமாமா, அவரு சரியா தான் சொல்லிருக்காரு. எனக்கு இந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அடுத்தது படி. வா சக்தி, என்னாச்சு? சக்தி, நீ குல்மோகருக்கு திரும்ப வந்துட்டல? எக்ஸ்கியூஸ் மீ, ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எல்லாம் விட்டுருங்க. கடவுளோட படைப்புல பெர்ஃபெக்ட் காப்பி எதுன்னு சொல்லுங்க. சக்தி, குல்மோகர், how can I help you? நம்ம சக்தி just a minute. எனக்கு தான் ஃபோன். அதுக்குள்ள போனும் வர ஆரம்பிச்சிருச்சு. நாம இந்த சந்தோஷத்தை கேக் வெட்டி குல்மோகரையே ஒரு கலக்கு கலக்கியா. கேக் எனக்காக வாங்குறீங்களா? உனக்கு புது பாஸ் வர போறாங்களா, அந்த சந்தோஷத்தை. என்ன சொல்றீங்க? இதன் அர்த்தம் என்னவென்றால் தங்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக சக்தி மறுபடியும் குல்மோகருக்கு வந்து விட்டார். யார் ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? யாரு? ஹரிஷ் ஃபேஷன் கார்மெண்ட்ஸ்ல இருந்து. அவங்களுக்கு நாம ஸ்பெஷல் காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணுமா. நெக்ஸ்ட் ஃபேஷன் ஷோல அதை இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறாங்க. பாத்தீங்களா, சக்தி வந்ததுமே குல்மோகருக்கு லாட்டரி அடிச்சிருச்சு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம குல்மோகரோட பேட் டைம் ஓவர், குட் டைம் ஸ்டார்ட்ஸ். நாம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னைக்கும் தோல்விங்கிறதே இருக்காது. குல்மோகருக்கு நீ எப்பவுமே குட் டைம் தான். சரியா சொன்ன. நிஜம்தா. யாராவது நம்ம கிட்ட வந்து மோதுனா அவங்க அடுத்து போயிடுவாங்க. சபாஷ் ஷாம் சுந்தர், சபாஷ். கடைசியில நீ அந்த ஜான்சி ராணியை ஜெயிச்சிட்ட. ஆனா சக்தியும் எல்லாத்துக்கும் அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிற மாதிரி தெரியல ராஜ். ஏன், என்னாச்சு? அவ திரும்ப குல்மோகர்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கா. நான் டாட் கிட்ட கோஹினூரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லணுங்கிறா. என்ன? ஐயோ, ஏன் இந்த சக்தி நமக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு வரதுக்கே பிறந்திருக்காளா என்ன? செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேட்ஸ்மேன் பெவிலியனுக்கு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் சரின்னு சொல்லிட்டேன். வாட்? ராஜ், சில தடவை மனசு சொல்ற பல விஷயங்கள் மூளையோட கால்குலேஷனை விட சரியா இருக்கும். ஷியாம், இந்த கம்பெனி என்னோட 30 வருஷ உழைப்பு. இன்னைக்கு நான் இதை உன் கையில ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு பொறுப்பேற்றுட்டு இருக்க உங்களுடைய புது சேர்மேன் குல்மோகர் ஹவுஸை இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போவார்னு நினைக்கிறேன். ஷாம் சார், சார், ஹரிஷ் ஃபேஷன் கார்மெண்ட்ஸ்ல இருந்து இப்பதான் ஃபோன் வந்தது. அவங்களுக்கு நம்ம சம்மர் கலெக்ஷனோட மெயின் அவுட்ஃபிட்டோட கோட் வேணுமா, அவங்களோட இன்டர்நேஷனல் ஃபேஷன் ஷோக்காக. சபாஷ் சபாஷ் சபாஷ். நீ இப்படி வந்தியா இல்லையா? நல்ல செய்தி உடனே வந்துடுச்சு. கங்க்ராட்ஸ். வெல்கம் சக்தி. ரொம்ப நல்ல விஷயம் சக்தி.
இன்னும் சில நாட்கள்ல குல்மோர் இழந்த அந்த ரெப்யூட்டேஷன் திரும்ப கிடைச்சிரும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா இந்த டேக் ஓவர் பிரச்சனை இந்நேரம் இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம ப்ராப்ளம்க்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. நீங்க உடனே உங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. சக்தி, அது எப்படி முடியும்? ஷாம் எப்படி திடீர்னு போய் அங்கிள் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியும்? அவருக்கு இது ஒரு பெரிய அடியா இருக்கும், வருத்தமா இருக்கும். அவருடைய வயசையும் கொஞ்சம் எண்ணிப்பாரு. சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த மாதிரி எவ்வளவு விஷயத்த பார்த்திருப்பாரு. நாமளே உண்மையை சொல்லிட்டோங்கிறத நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சக்தி, உனக்கு சொன்ன புரியாது சக்தி. இங்க நிறைய விஷயங்கள் பந்தயத்துல வைக்கப்பட்டிருக்கு. நாங்க ஒன்றும் தப்பு பண்ணல சக்தி. நாங்க எது பண்ணாலும் குல்மோரோட நல்லதுக்கு தான் பண்றோம். சக்தி, இங்க பாரு, எங்களுடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. நாங்க யாரையும் சீட் பண்ண நினைக்கல. கடைசியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஆனா சாரோட அப்பா கிட்ட சக்தி, காந்திஜி கூட வெள்ளக்காரங்களுக்கு எதுவுமே சொல்லல. அவர் பாட்டுக்கு தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அதே மாதிரி நீயும் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு ப்ளீஸ். கில்ட்டியா மட்டும் ஃபீல் பண்ணாத, எங்களையும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்காத ப்ளீஸ். ஷியாம் சார், உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதை நம்பி நான் அவர் இங்க வர சொல்லிருக்கேன். சார், ஒண்ணு இல்ல, நாம 100 தப்பு பண்ணாலும் அதுக்கு மன்னிப்புண்டு. ஆனா சார் அவங்க அப்பா கிட்டயே போய் சொல்றது தப்பு இல்ல, பெரிய பாவம். ஷியாம் சார் பாவம் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இங்க பாருங்க. என்ன விஷயம்? திரும்பவும் ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன? அதாங்க வீட்டை கிளீன் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கலைச்சு போட்டுடாதீங்க. நான் இங்க தேடிக்கிட்டு இருக்கேன். பழைய டிராவல போய் என்ன தேடுறீங்க? என்னோட பயோடேட்டாவை தேடிட்டு இருக்கேன். என்ன பயோடேட்டாவா? ஏன் பயோடேட்டாவை தானே தேடுறேன். இதுல ஷாக் ஆவறதுக்கு என்ன இருக்கு? இப்போ போய் எதுக்கு இந்த பயோடேட்டாவை எடுக்கிறீங்க? காரணம் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு தெரியாதா? கொஞ்ச நாளா எதை நினைச்சு நான் தூங்காம இருந்தனோ அந்த விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த குடும்ப பாரம் முழுக்க சக்தியை சுமக்கிறா. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஆனா சக்தி நம்ம கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையே. ஆனா அவ படுற கஷ்டங்களை பார்த்தாலே நமக்கு புரியுது இல்ல அம்பிகா. அதனால எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டை ஆல்டர் பண்ற வேலையை நான் நிறுத்தி வைக்க போறேன். அதுல நான் தீர்மானமா இருக்கேன். அது நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. இந்த வீடெல்லாம் அழகா இருக்கணும்னு நீங்க தானே நினைச்சீங்க. அதுக்கான செலவையும் நானே பண்ணணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு நம்ம பணத்துக்காக இல்லாம அவளோட இஷ்டத்துக்கு சந்தோஷமா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். குடும்ப பாரம் அவளுக்கு இருக்கக்கூடாது. நான் புது கம்பெனிக்கு அப்ளிகேஷன் அனுப்ப போறேன். உன்னோட பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? ரொம்ப நல்லா இருக்கா சார். டாட், பார்க்கவே சந்தோஷமா இருக்குல்ல? ஷியாம் சேர்மன் அவன் வேலையை கரெக்டா பண்றான். அவனுக்கு துணையா சக்தி இருக்கா. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். டாட், அது என்ன விஷயம் ஷியாம்? டாட், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐ ஹோப் நீ எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை தானே சொல்ல போற. எஸ் சார், குல்மோகரோட எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. இனிமே குல்மோகருக்கு எப்பவுமே குட் டைம் தான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட் சக்தி, அப்படிதான் இருக்கணும். என்ன சொல்ற ஷியாம்? ஆஃப் கோர்ஸ். டாட், நாம கேபின்குள்ள போய் பேசலாமா? ஷியாம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் என் பென் எடுத்துட்டு வரேன். பென்னா? எதுக்கு? உங்க மீட்டிங்ஸ்க்கான நோட்ஸ் எழுதணும்ல, சோ போய் பென் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் பரி, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. சார், என்ன கேட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் தனியா பேசுறதுதான் நல்லது. கரெக்ட். சக்தி சொல்றதும் கரெக்ட் தான் டாட். நம்ம போலாமா? ஓகே, நீ சொல்றபடி செய்யலாம். சொல்லு ஷியாம், நீ என்ன தனியா கூப்பிட்டு பேசுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? கமான், உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லு. டாட்,
நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மறைச்சிருக்கேன். ஆனா இதுக்கு மேல மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை டாட். எல்லா உண்மையையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியாம நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பார் ஷியாம், விஷயம் என்ன வேணாலும் இருக்கட்டும், நீ ரொம்ப நாளைக்கு அதை என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது இல்ல? நீ என்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தயக்கலாம அதை சொல்லிடு. கமான் ஷியாம், இதுக்கு மேல என் காலம் கடத்தாம உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன். நம்ம பலவீனம் தெரிஞ்சதாலதான் பிரகாஷ் மாதிரி ஆளுங்களால இந்த கம்பெனிக்குள்ள நுழைய முடிஞ்சது சார். நமக்குள்ள ஒத்துமை இல்லைங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நாம குல்மோகரோட ப்ராப்ளம்ஸ், கோஹினூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மறைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாம நடந்த எல்லா விஷயத்தையும் உடனே உங்க அப்பா கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுது சார். இனிமே நீ தான் இந்த கம்பெனியோட சேர்மேன். நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது இந்த ஆபீஸையும் ஒவ்வொரு ஸ்டாஃபையும் அஃபெக்ட் பண்ணுங்கிறத மறந்துடாத. அதனால அவசரப்படாம அறிவுபூர்வமா முடிவெடு. சக்தி போல யாரும் இல்ல.